ஹலோ வியூவர்ஸ், நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல இவ்ளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸான்னு நாங்க சர்ப்ரைஸ் ஆன பிளேஸ் தான் இங்க இது. இவங்க கிட்ட 20 பிளஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இங்க அட்வென்ச்சர், த்ரில், கேம்ஸ், ஃபன்ஸ் இதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. நம்ம வீட்டு குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸ் இது. ஒன்ஸ் ஆச்சும் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட போய் விசிட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் இது. அண்ட் கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அத பிரஸ் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு காவேரி யூனிவர்ஸ். நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பொள்ளாச்சில இருந்து ஒரு 1/2 அன் ஹவர் டிஸ்டன்ஸ் டிராவல்ல தான் இந்த ஃபார்ம் இருக்கு. தனிமா ஃபார்ம் லைஃப். இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கீழ செக் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. அவங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பேக்கேஜா சொல்லிருவாங்க. நாங்க 1 டே ஸ்டே அவுட் தான் இருந்திருந்தோம். இந்த வில்லா தான் புக் பண்ணியிருந்தோம். கேரளா ஸ்டைல்ல பார்க்கவே சூப்பர்பா இருந்தது. நல்லா ஸ்பேசிவா சூப்பர்பா இருந்துச்சு. எல்லாமே தூர தூரமா இருந்தனால அங்கங்க ஊஞ்சல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வில்லாக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லாமே ட்ரெடிஷனல் ஃபீல் குடுத்துச்சு. ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஒரு கேரளா செட்டப்ல இருந்துச்சு. 2 பக்கம் ஊஞ்சல், உள்ளவே கேரம் போர்ட், செஸ் போர்ட்ன்னு கேம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அண்ட் ஃபுட் எல்லாமே இவங்களே ப்ரிஃபர் பண்ணிருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணிருவாங்க. மறக்காம கேரளா ஃபுட்ட ட்ரை பண்ணுங்க. சூப்பர்பா இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்க செக் இன் ஆனதும் உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் தருவாங்க. அது அவங்க கார்டன்ல விளைஞ்ச ஆர்கானிக் ஃப்ரூட் வச்சு தான் தருவாங்க. சீசனுக்கு ஏத்த மாரி அது சேஞ்ச் ஆகும். இந்த தனிமா ஃபார்ம்ல ஒன்ஸ் நீங்க செக் இன் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கைட் குடுத்துருவாங்க. அவங்க நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கேட்ட விட்டு செக் அவுட் ஆகுற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து எல்லாமே கைட் பண்ணி தருவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட கார்டன் தான் நாங்க விசிட் பண்ணியிருந்தோம். சூப்பரா இருந்துச்சு. வேற வேற ஸ்டேட்ல, வேற வேற கண்ட்ரீஸ்ல இருக்க ஃப்ரூட்லாம் வந்து இவங்க வச்சிருந்தாங்க. இங்க மிராக்கிள் ஃப்ரூட்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. அத ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க எங்கள. ஃபுல்லா டங் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற வரைக்கும் டேஸ்ட் பண்ணிட சொல்லிட்டாங்க. அத நாங்க டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம், அடுத்த 1 மணி நேரத்துக்கு எல்லாமே ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாவே நாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். இது சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாமே ஸ்வீட்டா தான் இருந்துச்சு. லெமன் ட்ரை பண்ணியிருந்தோம். கம்ப்ளீட்டா ஸ்வீட்டா இருந்துச்சு. என்னால நம்பவே முடியல. இதே மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃப்ரூட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணோம். ஸ்கை சைக்கிளிங் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அண்ட் அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் பயம் கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜிப் லைன் போயிருந்தோம். அதுவுமே பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த வாட்டர் மேல போகும்போதெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பேர்ட் ஹவுஸ் போயிருந்தோம். அங்க ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு, அந்த பேர்ட் சத்தம் எல்லாமே சூப்பர்பா இருந்துச்சு. 1 மினிட் நான் ஒரிஜினல் ஆடியோ போடுறேன். நீங்களே அத ஃபீல் பண்ணிட்டு வாங்க. இங்க நெறைய பேர்ட்ஸ் ப்ரீட் வந்து இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. எதுவுமே நம்மள கடிக்கிறது அந்த மாரிலாம் இல்ல. நம்ம எங்க ஃபீட் வச்சாலும், அது வந்து நம்ம மேல உட்காந்து அழகா சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்தது இந்த மொமெண்ட்லாம். எங்களுக்கு இந்த பேர்ட் ஹவுஸ விட்டு வர மனசே இல்ல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா, பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பக்கத்திலேயே கேட் இருந்துச்சு. நெறைய ப்ரீட்ஸ் வச்சிருந்தாங்க. உள்ள போய் நம்மளும் விளையாடலான்னு சொல்லியிருந்தாங்க. பயங்கர கிளீன் அண்ட் நீட்டா இருந்தது. இவங்க விளையாடுறதுக்கு உள்ளவே பால், அப்புறம் மண்ணு அதெல்லாம் வச்சிருந்தாங்க. நாங்களும் உள்ள போய் அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்க கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம். அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. இந்த பொறான்றது, கீறுறது அப்படிலாம் எதுவுமே ரூடாலாம் கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ்க்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கையில கொஞ்சம் ஃபீட் குடுத்துருந்தாங்க. சும்மா பார்க்கறதுக்கே அழகா இருந்தது அந்த மீன்லாம். நம்ம ஃபீட் பண்ணும்போது நம்ம கை டச் பண்றது நல்லா இருந்தது ரொம்ப. பயங்கர ரிலாக்ஸிங்கா ஃபீல் பண்ணேன். கப்புலா வர்றத விட நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட வந்தா இன்னும் பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். பக்கத்திலேயே பிளே கிரவுண்ட் இருந்தது. நல்லா ஸ்பேசிவா. இங்க ஸ்போர்ட்ஸ் திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட வந்திருந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நாங்க கப்புலா தான் போயிருந்தோம். பாஸ்கெட் பால் தான் விளையாண்டோம். இங்க கூட வந்த கைட் கூட விளையாண்டுட்டு இருந்தோம். ஃபைனலி த அட்வென்ச்சர் கேம். இது ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, அந்த வே வந்து 2ஆ பிரியும். அதாவது கஷ்டமாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். நம்ம சூஸ் பண்ணி போகுற மாரி இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் ஈஸியா தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நமக்கு மேல ஒரு ரோப் குடுத்திருப்பாங்க. அது வந்து நம்ம சேஃப்டிக்காக. நான் ரொம்ப பயப்படுறேன்னு சொல்லிட்டு, அவரு விழுந்து விழுந்து காமிச்சு ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு.
நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா, நம்ம நடுவுலயே எக்ஸிட் பண்ணிடலாம் இந்த கேம. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நானும் எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பி பார்த்தா நான் எக்ஸிட் லைன தாண்டி இருந்தேன். வேற வழியே இல்ல. ஃபைனலா முடிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு பயந்து பயந்து வந்துட்டுருந்தேன். பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே ஃபன்னா, ஜாலியா பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் போயிருந்தோம். போட் வந்து நம்பளே ஓட்டிட்டு போற மாரி இருக்கும். பயங்கர ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல அங்க. நாங்க போட்டிங் ரிலாக்ஸிங் பண்ணிட்டுருக்கும்போது, மேல சைக்கிளிங் ஒருத்தவங்க போயிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயத்துல பெடலிங் பண்ணவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ, அவங்க அப்படியே நடுவுலயே ஸ்ட்ரக் ஆயி நின்னுட்டாங்க. நெக்ஸ்ட் உடனே கைடு இன்னொரு சைக்கிள்ல அவங்கள புஷ் பண்ண வச்சு பெடல் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. இவங்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பர்ப்பஸோட தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, நீங்க பேனிக் ஆகாம ஜாலியா என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்ஸ் ரைடிங் போயிருந்தோம். எல்லாருமே ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு வந்தாரு அந்த கைடு. எங்களுக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங் தெரியும் அப்படின்னு சொன்னதும், "ஓகே நீங்களே தனியா ஓட்டிக்கோங்க" அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஹார்ஸ குடுத்துட்டாரு. நாங்களும் ஒரு ரவுண்ட் தனியா போயிட்டு வந்தோம். இந்த மூமெண்ட்ல ஒரு மாஸ் பிஜிஎம் தான் மைண்ட்ல ப்ளோ ஆச்சு. பேர்ட் ஹவுஸ்ல பெட் அனிமல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. டக்குனு போனதும் ஸ்னேக் எடுத்து கையில குடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு பயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்க கைட் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 15 டேஸ்க்கு மேல சாப்பிடாம இருந்தா தான் நம்மள அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ பயப்பட வேணாம். நேத்து நைட் தான் நான் ஃபீட் பண்ணேன். அப்டி சொல்லி ஷோல்டர்ல போட்டுட்டாங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஜெனி பிக் இருந்துச்சு. இவன பார்த்தா எனக்கு ஜி ஃபோர்ஸ் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. இது ஒரு முள்ளம்பன்றி கேட்டகரி சேர்ந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு இத பார்த்தா ரொம்ப வியர்டா இருந்துச்சு. ஆனா, இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க இதுகிட்ட. இதுவும் ஜாலியா அவங்க ஷோல்டர்ல ஏறி, தலையெல்லாம் ஏறி பயங்கர செட் ஆயிட்டான் இவங்க கூட. இது வந்து ஒரு ராட் கேட்டகரிய சேர்ந்தது. ரொம்பவே சின்னதா இருந்தது. நம்ம ஃபிங்கர் விட ரொம்ப குட்டியா இருந்தது அது. நெக்ஸ்ட்டு சுகர் கிளிடர். இதுவுமே நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்தது. இவங்க கிட்ட நெறைய ப்ரீட்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருந்துச்சு. நமக்கு ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு டாக்க சூஸ் பண்ணி, அத நம்ம வாக்கிங் கூட்டிட்டு போலாம். அது கூட விளையாடலாம். அது கூட எவ்வளோ நேரம் வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். குட்டீஸ்லாம் இருந்தா பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்க புல் சூஸ் பண்ணியிருந்தோம். பார்க்க தான் ரொம்ப டெரரா இருக்கான். ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தான். இவங்க ஃபார்ம்ல வேற வேற ஸ்டேட்ல இருக்க கவ், கோட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதுவும் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. இங்க ரெயின்போ டான்ஸ்ன்னு இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கேங்கா போனா பயங்கர ஃபன்னா என்ஜாய் பண்ணலாம். டிஜே போட்டு. அண்ட் இங்க ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. இங்க நீங்க எவ்ளோ வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். எவ்ளோ நேரம் வேணா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். யாருமே கேட்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியா, பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நைட் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் இங்க ஃபயர் கேம்ப் வச்சிருந்தாங்க. நம்ம ஃபேவரைட் டிஜே போட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்க ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. ஃபிஷிங் நாங்க பண்ணல. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே அழகா இருந்துச்சு. ஒன் டே எப்படி கம்ப்ளீட் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. அவ்ளோ என்டர்டெயின்மென்ட்டா சூப்பர் ரிலாக்ஸிங்கா இருந்தது இங்க. இங்க இருந்து எங்களுக்கு போகவே மனசு இல்ல. அவ்ளோ ஜாலியா இருந்தது. கப்புலா வர்றத விட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கேங்கா வந்தீங்கன்னா, பயங்கர என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும். பயங்கர ஃபன்ஸ் இருக்கும். ஸோ மறக்காம வந்து ஒன்ஸ் ஆச்சும் விசிட் பண்ணுங்க. இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம காவேரி யூனிவர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச்.